பந்து மாதிரி நல்லா பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க. கல் மாதிரி இருந்தால் இந்த மாதிரி எதிராது உங்களுக்கு. நல்லா இருக்கு பாருங்க. அதுவும் நீங்கள் வந்து நிறைய தண்ணி ஊற்றிடுவோமோ இல்லை தண்ணி ஆகிடுமோ ஒழுங்காக பிடிக்க வராதோ அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேணாம். நான் சொல்கிற மெத்தடில் அப்படியே செய்யுங்க. நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றி நீங்கள் பிணைஞ்சாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வெள்ளைப்பாக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு கவலைப்படாமல் நீங்கள் பஞ்சு மாதிரி கொழுக்கட்டை வந்து உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எந்த ஒரு சொதப்பலும் இல்லாமல் நம்ம செஞ்சு வீட்டில் இருக்கவங்களுக்கும் கொடுத்துடலாம். விநாயகருக்கும் இந்த வருஷம் வச்சு படைச்சிடலாம். சூப்பராக பஞ்சு மாதிரி இது. நீங்கள் சாயந்தரம் வரைக்கும் செய்யும் போதும் ரொம்ப நல்லாயிருக்கும். டாட்டா சொல்லிடுற எல்லாத்துக்கும். டாட்டா. நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். பாருங்க, இன்னைக்கு வந்து நான் இடியாப்ப மாவு வச்சுட்டு தான் செய்ய போறேன். நீங்க கடையில வாங்கின இடியாப்ப மாவுனாலும் பரவாயில்ல. நீங்க வந்து என்ன பண்ணுங்க, அதை வாங்கிட்டு வந்து நல்லா வறுத்துருங்க. லேசா ஒரு சூடு பண்ணிட்டு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொழுக்கட்டை நல்லா மெத்துன்னு வரும். இது வந்து நம்ம வீட்டுல நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்ல கிடைக்கிற இடியாப்ப மாவு. இது நல்லா வறுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கறதுனால நான் வந்து இதை வந்து வறுக்க போறதெல்லாம் கிடையாது. ஏன்னா இது எனக்கு தெரியும் எவ்வளவு தூரத்துக்கு நம்ம வறுத்துருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். நீங்க கடையில வாங்குறவங்களா இருந்தா அதை வாங்கி லேசா ஒரு வாட்டி சூடு பண்ணிட்டு நான் செய்யற மெத்தட் அப்படியே செய்யுங்க, ரொம்ப நல்லா வரும். இன்னைக்கு இந்த கப்ல ஒரு கப் அளவுக்கு இடியாப்ப மாவு சேர்க்கிறேன். பாருங்க, இப்ப ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதுல ஒரு அரை கப் அளவுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணிய ஃபர்ஸ்ட் இந்த மாவை வந்து ஈரம் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம வந்து வெள்ளைப்பாகும் சேர்க்க போறோம். அதனால நம்ம என்ன பண்ணணும், இந்த மாவு வந்து ஈரம் பண்ணணும். ஈரம் பண்ணாம நம்ம வந்து வெள்ளைப்பாகு டைரக்டா ஊத்துனீங்க அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு வேக வைக்கிறீங்களோ, எவ்வளவு நேரம் வேக வச்சாலும் அது அதாவது கொழுக்கட்டை எடுத்து சாப்பிடும் போது உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு மாதிரி மாவு மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியை ஊத்திட்டு எல்லா பக்கமும் ஈரம் பண்ணிட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகும், நமக்கு நல்ல மெத்துன்னு ஆயிரும் மாவு. அதுக்காக இந்த மாதிரி ஒரு வாட்டி கலந்து வச்சிருங்க. சுடுதண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியை தான் ஊத்தணும். நல்லா ஈரம் பண்ணியாச்சு. இப்படி உடச்சு விட்டிங்கன்னா நல்லா உடஞ்சிக்கும். இப்போ ஒரு தட்டை அப்படியே வச்சு மூடி வச்சுருங்க. அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வெள்ளைப்பாகு கச்சிக்கலாம். சரிங்க, இந்த கப்புலேயே 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 3 கரண்டி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த கப்புலேயே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கெட்டிப்பாகவோ கம்பிப்பாகவோ வரணும்னு அவசியம் இல்லை. சும்மா நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாலே போதும். பாருங்க, இந்த அளவுக்கு கொதிச்சிருச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்க, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவு பாருங்க நல்லா ஈரம் பண்ணி வச்சிருக்கோம். பார்த்தீங்களா, பாருங்க இந்த மாதிரி நல்லா ஈரம் பண்ணியிருக்கோம். இது வந்து கட்டி கட்டியே இருந்தாலும் பரவாயில்ல. இதை போட்டதுக்கு அப்புறம் நல்லா தலான்னு வந்துடும். இப்போ இதுல வந்து நல்லா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதுக்காக இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு
நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு இந்த மாதிரி கட்டி இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ வந்து என்ன பண்ணலாம், இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி செய்யும் போது கொழுக்கட்டை வந்து நல்லா மெத்துன்னு கிடைக்கும் நமக்கு. ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சு கிண்டுனீங்கன்னா நல்லா கொழுக்கட்டை மாவு நல்லா பஞ்சு மாதிரி கிடைச்சிரும். கட்டியெல்லாம் எதுவுமே இருக்காது, ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம இதை வந்து கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிடலாம். இப்போ கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். எதுக்காகனா உருண்டை பிடிக்கும் போது நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கும், அதுக்காக. பாருங்க, மாவு பார்த்தாலே பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் நம்ம பிடிச்சிக்கலாம். அப்படி இல்லை இந்த மாதிரி வேண்டாமான்னா ரவுண்டாகவும் உருட்டிக்கலாம். பாருங்க, இது துணியெல்லாம் எதுவும் போட வேணாம், நெய்யும் தடவை வேண்டாம். இந்த மாதிரி உங்களுக்கு வேணுன்ற ஷேப்புக்கு நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்க, இப்போ வந்து நம்ம புடி கொழுக்கட்டை எப்படி செஞ்சுருக்கோம் பாருங்க. பிடிச்சும் அப்படியே வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் உருண்டையாக ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் மோதகம் மாதிரியும் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சீங்கன்னா சும்மா பஞ்சு மாதிரி இருக்கும். இதே மெத்தடில் நம்ம வீட்டில் வாங்கின கருப்பு கவுனி அரிசி புட்டு மாவாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறமா சிகப்பரிசி புட்டு மாவாக இருந்தாலும் சரி, வெள்ளை மாவு புட்டு மாவாக இருந்தாலும் சரி, இதே மெத்தடில் செஞ்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து நல்ல கொழுக்கட்டை சூப்பராக வரும். இடியாப்பமும் நல்லா வரும், புட்டும் நல்லா வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வெந்தா போதும், ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி இருக்குன்றத பார்த்துங்க. பாருங்க, இப்போ வந்து நம்ம கொழுக்கட்டை பொடி கொழுக்கட்டை எவ்வளோ ஈஸியாக செஞ்சோம் அப்படின்ட்டு. பந்து மாதிரி நல்லா பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க. கல் மாதிரி இருந்தால் இந்த மாதிரி எதிராது, உங்களுக்கு நல்லா இருக்கு பாருங்க. சூடா இருக்கா? ஊதி ஊதி சாப்பிடு, ஊதி சாப்பிடு, ஊது ஊதி சாப்பிடு. நீ ஊதி சாப்பிடு. இனிப்பெல்லாம் அம்மாச்சி கொடுத்துருவாரு, காரெல்லாம் அவரு சாப்பிட்டுக்குவாரு. ஏன்னா அம்மாச்சி சின்ன குழந்தை இல்ல. பஞ்சு மாதிரி இருக்கு. இந்தா நீ சாப்பிடு தங்க. எடுக்கூடாது, எடுக்கக்கூடாது. எப்படி இருக்கு? எப்படி இருக்குடி? சூப்பரா பஞ்சு மாதிரி இருக்கு. நீங்க சாயந்தரம் வரைக்கும் செய்யும் போது ரொம்ப நல்லா இருக்கும். டாட்டா சொல்லிடு எல்லாத்துக்கும். டாட்டா டாட்டா டாட்டா.